சுரக்காய் சுரக்காவை பொரியல் செய்யலாம். பச்சை மிளகாய் 1, காஞ்ச மிளகாய் ஒரு 3 மிளகாய், மிளகு, சீரகம், தேங்காய் பத்தை, வேர்க்கடலை எல்லாம் வச்சு இதை என்ன பண்ணணும், பொன்னரெல்லாம் வறுத்துட்டு தூள் பண்ணி வச்சுக்கணும். இதை பொடியாக அரிஞ்சிக்கணும். இதை பொடியாக அரிஞ்சு இந்தமாரி வச்சுக்கணும். இந்தமாரி வச்சுக்கலாம். வச்சுக்கின்னு செய்யறதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் செய்முறை. சுரக்காவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 சீரகம், கடுகு, அது நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னரெல்லாம் வறுத்துக்கணும். வறுத்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு இந்த சுரக்காவை இப்படி கொட்டி நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்க பிறகு நம்ம அரைச்சி வச்சுக்கிற விழுதை போடணும். தூள் பண்ணி வச்சுருக்கோம்ல எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு. சுரக்காவை பொரியல் செய்யலாம். பச்சை மிளகாய் 1, காஞ்ச மிளகாய் ஒரு 3 மிளகாய், மிளகு, சீரகம், தேங்காய் பத்தை, வேர்க்கடலை எல்லாம் வச்சு இதை என்ன பண்ணணும், பொன்னரெல்லாம் வறுத்துட்டு தூள் பண்ணி வச்சுக்கணும். இதை பொடியாக அரிஞ்சிக்கணும். இதை பொடியாக அரிஞ்சு இந்தமாரி வச்சுக்கணும். இந்தமாரி வச்சுக்கலாம். வச்சுக்கின்னு செய்யறதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் செய்முறை. சுரக்காவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 சீரகம், கடுகு, அது நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னரெல்லாம் வறுத்துக்கணும். வறுத்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு இந்த சுரக்காவை இப்படி கொட்டி நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்க பிறகு நம்ம அரைச்சி வச்சுக்கிற விழுதை போடணும். தூள் பண்ணி வச்சுருக்கோம்ல எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு.